வழக்கமா நம்ம பேசுற அரசியல் இல்லாம, இன்னைக்கு வேற ஒரு சிக்கல பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். இந்த சமூகத்துல நாய்களால பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்கு. திமுக காரங்க உடனே கொந்தளிக்க வேணாம். சத்தியமா இது உங்கள பத்தின பதிவு இல்ல. உண்மையிலேயே நாய்கள பத்தி தான் பேசப் போறோம். இந்த நாய்கள், நாயினால ஏற்படுற இந்த நாய் கடிகள், அதனால ஏற்படுற சிக்கல்கள், அதனால ஏற்பட்டிருக்கிற உயிரிழப்புகள், இத வச்சு பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு. அந்த உச்சநீதிமன்ற வழக்குல கடுமையான சில செய்திகளையும் நடவடிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு, எதனால இந்த ஆணைகள் வருது, இதுக்கு வர எதிர்வினை என்ன, உண்மையிலேயே இந்த சிக்கலுக்கு காரணம் என்ன, தீர்வு என்ன, அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குதுங்க. அந்த தீர்ப்பு என்ன, அதை எந்த வழக்கெல்லாம் சொல்றேன். அந்த தீர்ப்பு வந்த உடனே, அதாவது நாய்களை கூட்டிட்டு போய் அதுங்களை ஸ்டெரிலைஸ் பண்ணி, இந்த வேக்சினேட்லாம் பண்ணி, தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுங்களை காப்பகத்தில் அடைங்க, இந்த தெருவில் திரிய விடாதீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்த உடனே நடிகை சதா இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நம்ம ஏற்கனவே புகழ்ந்து ஒரு முழு காணொலியே பேசியிருக்கோம். ஏன்னா மற்ற நடிகைகள் போல இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இவங்க வேற மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாராட்டுற அளவில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் செய்யாத சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்களை வாழ்த்திருக்கோம். ஆனால் இந்த சிக்கலில் என்ன நடந்துச்சுன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே சதா ஓன்னு ஒரே ஒப்பாரி. நீங்களே பாருங்களேன். Competence of the government and the local municipal bodies who have not been able to vaccinate these many dogs. They have not been able to sterilize these dogs. अगर ये ABC का जो प्रोग्राम है जो इतने सालों से है, इसको कभी इम्प्लीमेंट किया गया होता, जिसके लिए अलग से बजट अलॉकेटेड है, तो आज ये दिन आता ही नहीं. Can you imagine what the dogs are going to go through? And I never imagined that being in a country like India, we are going to bear witness to a mass killing like that. Please, in some way or the other, just stop this. Take this decision back. இப்படி ஒப்பாரி வைக்கிற சதா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த நாய்களுக்கு நம்ம செய்யறது ஒரு மிகப்பெரிய தீங்கு, இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது, ஒரு சமூகமா உச்சநீதிமன்றம் உட்பட எல்லாருமே இதுல தோத்துட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர செய்தி. சரி, நாய்களுக்கு இவ்வளவு கரிசனம் காட்டுற அல்லது உயிர்களுக்கு கரிசனம் காட்டுற சதா அவர்கள், இத்தனை உயிர்கள் இந்த வெறிநாய் கடியினால போயிருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் அவங்களோட பதில் என்ன? அந்த மாதிரி உயிர்கள் போகும்போது என்னைக்காவது இவங்கெல்லாம் அதை கண்டிச்சு அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி அழுது ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னு அழுதுருக்காங்களான்னா கிடையாது. இப்போ சிக்கல் இதான். இது எல்லா உயிரும் உயிர் தான். நாயின்றதுனால அதை அடித்து கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம அதையும் ஏற்க முடியாது. இப்படி அந்த நாய்கள்னால உயிர்கள் போகும்போது அமைதியாக இருந்துட்டு நாய்களை தூக்கிட்டு போய் காப்பகங்களில் வெய்யுங்கன்னு சொன்ன உடனே ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது இருக்குல்ல, இது ரெண்டுமே இரு முனைகளில் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் தொடக்கம் என்னன்னா, ஒரு 6 வயது குழந்தை டெல்லியில் நாய்க்கடினால இறக்குது. இந்த காணொலிகள்லாம் வெளிவருது. இதெல்லாம் பார்த்த பிறகு உச்சநீதிமன்றமே அதை முன் வழக்கு எடுத்து அந்த வழக்கை விசாரித்து முதல்ல ஒரு நீதிபதி இதை முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெல்லி அரசுக்கு உத்தரவிடுறார். உடனே இந்த விலங்கு நல ஆர்வலர்கள்லாம் அதை மேல்முறையீடு செஞ்சு இந்த 3 நீதிபதி அமர்வு இருக்குல்ல, 3 பெஞ்ச் இருக்குல்ல, 3 ஜட்ஜ் பெஞ்ச், அதுக்கு கொண்டு போகிறாங்க. அதில் கொண்டு போன உடனே அவங்க வைக்கிற வாதங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீதிபதிகள் கடுமையான சில சொற்களை பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த மேம்போக்காக பார்த்துக்கிட்டு ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இங்கே இதெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க, பறி போயிருக்கிற ஒரு உயிரையாவது உங்களால் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த விலங்குகள் நல ஆர்வலர்களை பார்த்து கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்கன்னு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே NCRன்னு இருக்கு இல்லையா, அதான் நொய்டா இதெல்லாம் சேர்ந்த அந்த பகுதி, டெல்லி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாதிரி அங்கே கிரேட்டர் டெல்லி கார்பரேஷன் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இதை முற்றிலும் முழுவதுமாக அமல்படுத்துங்க நாங்கள் சொல்லியிருக்கிறத அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னா, இன்னைக்கு தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. அது CSVRன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேப்சர், அவங்க எல்லா நாய்களையும் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு தூய்மை செஞ்சு அவங்கள இது பண்ணுறது, அடுத்து அவங்களுக்கு தடுப்பூசி போடுறது, வேக்சினேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிலீஸுங்கிறது தான் அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற இந்த உள்ளாட்சி துறைகள்
பின்பற்ற வேண்டிய நடைமுறை. அந்த உள்ளாட்சி துறைகள் இதை சரியாக செயல்படுத்தலை, அதனால தான் இந்த சிக்கல். இதை கூட கொஞ்சம் பின்னாடி பேசுவோம். ஆனால் இந்த முறை வச்சுருக்காங்க இல்லையா, இந்த முறை சரியாக பின்பற்றப்படாதனால தான் இன்றைக்கி இது நடந்திருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இதை செய்யும் போது கடைசியில் ரிலீஸ்னு இருக்குல்ல, திரும்ப கொண்டு போய் விடலான்னு, திரும்ப விட சொல்லலை, இதுங்களை கொண்டு போய் காப்பகங்களில், இந்த விலங்குகளுக்காக காப்பகங்கள் இருக்குல்ல, அந்த காப்பகங்களில் விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பிரமிச்சிருவீங்க, டெல்லியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தெருநாய்கள் இருக்கான். 10 லட்சம் தெருநாய். ஒரு பெரிய நகரம்னே வச்சுக்கோங்கன்னா, எவ்வளவு பெரிய நகரமாக இருந்தாலும் 10 லட்சம் தெருநாய்கள் இருக்குன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதனால் 10 லட்சம் தெருநாயை கொண்டு போய் அடைக்கிறதுக்கு காப்பகங்கள் இல்லை. அதுதான் இந்த சதா போன்றவர்கள் வந்து ஒப்பாரி வச்சு அழுவதற்கான காரணமாக இருக்குது. சரி, இது முழுக்க எங்கள் டெல்லியில் நடந்ததுன்னு அதையே நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பேசணும் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்திலேருந்து வந்ததுனால எல்லா நகரங்களுக்கும் இது பரவும், எல்லா நகரங்கள்லையும் இந்தியா முழுக்க இது பின்பற்றப்படும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் பார்க்குற செய்தி. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஒன்றும் நிலைமை பெருசாக வேறுபட்டு இல்லை. ஜூலை 2ஆம் தேதி ஒரு செய்தி குறிப்பு வருது. என்னன்னா, ஜனவரி 2025 ஜனவரியிலிருந்து ஜூனுக்குள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா 2.8 2,80,000 பேரை வந்து இந்த 6 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் நாய் கடிச்சிருக்கு. அதில் 18 பேருக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி சரி நடக்குது, எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு கடந்து போயிட முடியுமா? இது அப்படி கடந்து போகிற செய்தி இல்லையே. நீங்கள் நல்லா பாருங்கள், பெரம்பலூரில் ஒரு பள்ளி மாணவியை எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள் நாய். இதை எப்படி நம்ம நியாயப்படுத்த போகிறோம்? பல உயிர்கள் போயிருக்கு. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு சிறுவன், சின்ன பையனை எப்படி வாயிலே கடிச்சிருக்கு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும்போது இதை எப்படி நம்ம ஆமாம் நாயினா கடிக்க தான் செய்யும் அப்படின்னா அப்படியும் பேசுகிறாங்க மக்கள். யார்? மேனகா காந்தி எல்லாருக்கும் தெரியும், இந்த சஞ்சய் காந்தியோட மனைவியாக இருந்தவங்க. அவங்க வந்து பாஜகவில் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க. அவங்களோட தங்கை அம்பிகா சுக்லாங்கிறவங்க சொல்கிறாங்க, நாய் கடிச்சா, இவங்களாம் வந்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் இவங்கெல்லாம், அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை நாய் கடிச்சதுன்னா சோப்பு போட்டு கழுவுனாலே ரேபிஸ் தொற்று போயிடும், செத்து போயிடும், அந்த தொற்று அங்கேருந்து போயிடும், அதனால் உங்களுக்கு ரேபிஸ் பரவாது. நாய்கள் உண்மையிலே எவ்வளோ கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூட அதுங்க இப்போ கடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி பேச்சு பாருங்கள். நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு பக்கம் முற்றிலும் எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிடுங்கன்னோ இல்லை அப்புறப்படுத்துங்கன்னோ சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா, நாய்ங்க எவ்வளவு அதுங்களால கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூட கடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட பேச்சு? அதுவும் இந்த மாதிரி இழப்புகளை சந்திச்சவங்க பார்வையிலேருந்து நீங்கள் அதை பாருங்கள், அது எப்படி புரிந்து கொள்ளப்படும், எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இப்படி நடந்தா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு, உங்கள் வீட்டில் 6 வயது குழந்தைகள் இருக்க தானே செய்யும். அந்த 6 வயது குழந்தைய எவ்வளோ ஆசையாக பெற்று வளர்த்துருப்பாங்க, அதோட உயிரே இந்த நாய்கள்னால போகுதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும். வாழ்க்கை முழுக்க அந்த நாய்களை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நினைப்பு வருமா வராதா? அப்போ இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்துவாங்க? இந்த விலங்குகள் நல ஆர்வலருக்கு மனுஷன் மேலே அக்கறை இல்லை, ஆனால் விலங்குகள் மேலே தான் இருக்குன்னா இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு பார்வையாக இருக்கும். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி ஒரே ஒரு நாய் ஒரு நாளில் மட்டும் 17 பேரை கடிச்சிருக்குங்க. 17 பேரை. இதையெல்லாம் எப்படி இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் நியாயப்படுத்த போகிறாங்க? நானே ஒரு காட்சியை காட்டுறேன் பாருங்க. ரேபிஸ் தொற்றுங்கிறது நம்ம ஏதோ எளிதாக கடந்து போகிறதில்ல. இந்த நாய் கடிச்சு அந்த ரேபிஸ் தொற்று வந்துருச்சு, பரவிடுச்சு உடம்புலனா அவங்க என்ன நிலைமைக்கு ஆளாகிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். இதை மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, 1000 செய்தியில ஒரு செய்தி தான் காட்டுறோம். அப்ப எவ்வளவு செய்திகள், லட்சக்கணக்கான பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. அதை எப்படி இவங்க நியாயப்படுத்திட்டு அப்படிதான் இருக்கும், நாயினா கடிக்க தான் செய்யும் அப்படின்னா, அப்ப எப்பவுமே ஃபுட் செயின்ல மேல இருக்கிற விலங்கு மற்ற விலங்குகள் அதுக்கு கீழே தான். அந்த விலங்குக்கு சிக்கல்னா கீழே இருக்கிற விலங்குகளை பாரபட்சம் பார்க்காம கொன்று போட்டு போயிடும். அப்படி மனிதர்கள் இன்னைக்கு ஃபுட் செயின்ல மேலே தான் இருக்கும். அதுக்காக மனிதர்கள் எல்லாத்தையும் கொன்று போட்டு போனாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியுமா? அப்போ அதை ஏற்றுக்க முடியாதுன்னா இதுக்கு சரியான தீர்வு, சரியான எங்கே சிக்கல் இருக்கோ அந்த சிக்கலை சுட்டி காமிச்சு
அந்த சிக்கலுக்கான தீர்வை நோக்கி நகர்றது தான் ஒரு பண்பட்ட சரியான ஒரு சமூகத்துக்கான ஒரு வெளிப்பாடாக இருக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல இது மொத்தத்துக்கும் காரணம் இந்த உள்ளாட்சித்துறை தான். உள்ளாட்சித்துறை சரியாக இயங்கலை, இந்த ஆட்சி அதிகாரங்கள் சரியாக செயல்படலை. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 1 முறை 2 முறையாவது இந்த நாய்களை கொண்டு போய் இந்த சொல்கிறாங்களே CSVRன்னு அதை வந்து பின்பற்றி இருக்கணும். இவங்க பின்பற்றி இருந்தால் இவ்வளோ சிக்கலே வந்திருக்காது. இப்போ வந்து சொல்கிறாங்க சதா உட்பட்ட எல்லாருமே இதெல்லாம் வந்து அரசு சரியாக செஞ்சுருக்கணும். செய்யலைல்ல, செய்யாத போது இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் நீங்கள் அதை கேள்வி கேட்டால் அதுக்கு எதிர்த்து ஏதாவது செஞ்சுருக்கணும்ல. அதுக்கு நீங்கள் வழக்கு தொடுத்து அரசு சரியாக செய்யலைன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு இந்த நிலை வரைக்கும் போயிருக்காதுல, இத்தனை உயிர்கள் இழந்திருக்க மாட்டோம்ல. அப்போ அதை இவங்க தவறுனது இவங்க தரப்பில் இருக்கிற சிக்கலாக தான் நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் இதில் தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்த செய்தியை பற்றினா ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்னைக்கு நாய்களுக்கு நடக்கிறது நாளைக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் நடக்கும்னு சொல்கிறோமே எப்படி அப்படின்னு. நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள். இந்த நாய்கள் பெரும்பாலும் இங்கே தெரு நாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸ்னு சொல்கிறாங்க, தெரு நாய்களாக இருக்கிற நாய்கள் எந்த வகையான நாய்கள்னு பாருங்களேன். நீங்களே பாருங்கள், இந்த ஜெர்மன் ஷெப்பர்டோ லேபுன்னு சொல்கிற நாயோ அல்லது இந்த பொமரேனியன்னு வீட்டில் வளர்ப்பாங்க. இன்றைக்கி குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 90கள் 2000கள் தொடக்கத்திலலாம் வந்து நிறைய அதை வீட்டில் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நாய், எத்தனை நாய் அந்த மாதிரி நாய் தெருவில் இருக்குது? நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது, கிடையாது. ஏன்னா அதுங்களால் இந்த மாதிரி வாழவே முடியாது. அதுங்க எல்லாமே வெளிநாட்டு நாய்கள். இங்கே ஒரு மோகம், இந்த வெளிநாட்டு மோகம் இருக்குல்ல, அதுதான் இந்த நிலைக்கு முதன்மையான காரணம். ஏன்னா இந்த நாய்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையான நாட்டு நாய் வகையை சேர்ந்தது அல்லது நாட்டு நாய் வகைகளுக்குள்ள சேர்க்கை ஏற்பட்டு உருவான ஒரு கலப்பின நாட்டு நாய் இனங்கள் தான் இதெல்லாம். அப்போ இந்த நாட்டு நாய்கள் எப்படி தெருவுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த வெளிநாட்டு நாய்கள் வீட்டுக்கு வந்த உடனே நாட்டு நாய்கள் தெருவுக்கு வந்துச்சு. நடந்தது இதுதான். அப்போ வெளிநாட்டு நாய்கள் எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 90கள் 2000களில் நான் பார்த்தே பெரும்பாலும் வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னா அப்போது பொமரேனியன் அதிகம் வளர்ப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, இன்னும் ஏகப்பட்ட நாய் வெரைட்டிஸ் வந்துருச்சு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லாமே அந்த குளிர் பிரதேசங்களில் வெவ்வேறு நாடுகளில் அங்கே இருந்தது, அங்கே இயல்பாக வளர்கிற நாய்கள். அதை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு அதுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க, இவங்க நம்ம சாப்பிட்ற சோறை போட முடியாது. ஏன்னா அந்த சூழலுக்கான நாய்கள் கிடையாது. அதுக்காக அதுக்கு தனியாக பிடிகிரி வாங்கி இதை வாங்கினு எதையோ நாய் சோறெல்லாம் தனித்தனியாக வாங்கி அதுக்கு கொடுத்து அதுக்கு தனியாக செலவு பண்ணி எல்லாம் செய்வாங்க. இதை செய்யும் போது என்ன ஆச்சுன்னா, இயல்பாக நம்மளோட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வளர்க்கப்பட்ட நம்மளோட நாட்டு நாய் இனங்கள்லாம் கடைசியில் தெருவுக்கு வர நிலைமை வந்துருச்சு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மண்டைன்னு ஒரு நாய் இனம் இருக்குது. அந்த மண்டை நாயினம் இன்னைக்கு நம்ம பார்க்குற தெருநாய்களில் நிறைய அந்த மண்டை நாய் இனத்தை சேர்ந்ததும் இருக்குது. அது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் ராமநாதபுர மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நாய். அது அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டைக்கால்னு சொல்கிறாங்க, இல்லைனா கட்டைன்னு சொல்கிறாங்க. அதோட கால் வந்து குட்டையாக இருக்குது, சின்ன கால், அதுதான் கட்டையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா குள்ளமாக இருக்கிறவங்க. அந்த மாதிரி கட்டைக்கால் நாய் இனம், அதுவும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நாய் இனம். அது மலையேறி நாய் இல்லைன்னா மலைப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டிங்கிறது இன்றைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நாயை குறிக்கிற சொல் தான். அந்த நாயும் வந்து தமிழ்நாடு கேரளா இந்த பார்டர் பகுதி, இந்த எல்லை பகுதிகளை சேர்ந்தது தான். அது குறிப்பாக இந்த செங்கோட்டை சபரிமலை பகுதி இந்த பகுதிகளை சேர்ந்த ஒரு நாய் இனம். அது அதே மாதிரி செங்கோட்டைன்னு ஒரு நாய் இனம் இருக்குது. அது பேருக்கு போல் செங்கோட்டை தென்காசி அந்த பகுதியை சேர்ந்த நாய் இனம். அது அதே போல் கன்னின்னு ஒரு நாய் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த கன்னி நாயை பற்றி நிறைய பார்த்துருப்பாங்க. அது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அலங்குன்னு ஒரு நாய் இருக்குது. அந்த அலங்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த பகுதி முழுக்கவுமே நிறைய இடத்துல இயல்பாக காணக்கூடிய ஒரு நாய் இனம் தான் அது. அதே போல் ராஜபாளையம், பேருக்கு ஏற்ற போல் ராஜபாளையத்தை சார்ந்தது. சிப்பிப்பாறை, அது சிப்பிப்பாறை விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த நாய் இனம். அது அப்புறம் கோம்பைன்னு ஒரு நாய் இனம் இருக்குது. அது கோம்பை தேனி மாவட்டத்தை சேர்ந்த நாய். அது அதுக்கப்புறம் தான் அலங்கு, இந்த மாஸ்டிஃப்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த பெரிய அலங்கு நாய். அது இன்னைக்கு பெருசாக எங்கேயும் இல்லை, 1-2 அங்கங்கே இருக்கிறதா. இங்கே குறைந்தது தமிழ்நாட்டில் அதிகமாக அது இல்லை. இந்த மாதிரி வளர்றது, அது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய நாய். இன்றைக்கி அதிக பேர் அதை வளர்க்காத, நம்ம மெனக்கடல் அதிகம் அதில். அதனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பான்மையாக
நம்ம பார்க்குற தெருநாய்களோட வகைகள் எதுவாக இருக்குன்னா, இந்த மண்டை இனத்தை சேர்ந்ததோ இல்லை கோம்பை இனத்தை சேர்ந்ததோ இல்லைன்னா அலங்குன்னு சொல்கிறாங்களே, சாதா அலங்கு, இந்த தஞ்சாவூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குன்றாங்க, அந்த அலங்கு இனத்தை சேர்ந்ததோ அந்த மாதிரியான நாய்கள், இல்லைன்னா அதிர்களுக்குள்ளே ஏற்பட்ட இல்லை மற்ற நாட்டு நாய் இனங்களோட இதுங்களுக்கு ஏற்பட்ட கலப்பினால் பிறந்த நாய் இனங்கள் தான் பெரும்பான்மையாக நம்ம பார்க்குறது. இதில் சில நாய்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் உருவம்லாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு நாய்கள் ஏதாவது இருந்திருக்கும். காட்டு நாய்கள் இங்கே வந்து அப்படியே நீண்ட நாள் வாழ்ந்து அது மாறி இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கிற நாய்களோட கலப்பு ஏற்பட்டும் வந்திருக்கலாம். அதுங்க இன்னும் கொஞ்சம் கோபமாகவோ இல்லை கடிக்கக்கூடியதாவோ இல்லை திறத்தக்கூடியதோ, ஏன்னா அதோட வேட்டை தன்மை இன்னும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அதுங்க சிலது அந்த மாதிரி தென்படலாம். இப்போ எதுக்கு இதை நான் சொன்னேன்னா, நம்ம ஆட்கள் இந்த நாய்களை பராமரிக்கல. இந்த நாய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தட்பவெட்ப சூழலுக்கு நல்ல இயல்பாக வாழும். அதுங்க இனப்பெருக்கம் பெரிய அளவுக்கு செஞ்சுக்கும். நீங்கள் எதுவுமே பெருசாக செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் சாப்பிட்ற உணவையே பெரும்பாலும் அதோட பகிர்ந்து உண்டிங்கனாலே அதுங்களுக்கு சோறு வந்துருச்சு. இவ்வளவு தான் இந்த நாய்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குது, வெளிநாட்டு மோகத்தில், வெளிநாட்டு நாய் மோகத்தில் அது அழகாக இருக்குது, அது பெருசாக இருக்குது, அது நிறைய முடியோடு இருக்குது அப்படின்னு அதுங்களை கொண்டு வரோம். நிறைய முடியோட இந்த வெயிலில் இருந்தால் எப்படி இருக்கும், நீங்கள் இருந்து பாருங்களேன் எப்படி இருக்கும். அப்போ அது நமக்கு புரியுதுல, அதுதான் அந்த நாய்களால் இங்கே இந்த தட்பவெட்பத்தை அனுசரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அதுங்களுக்கு ஏசி தேவைப்படுது. நீங்கள் ஏசியை போட்டு அந்த ஏசியில் அந்த நாய்களை படுக்க வச்சு இப்படி தான் அல்சேஷன் வளர்க்குறோம், ஜெர்மன் ஷெப்பர்ட்னு வளர்க்குறோம். அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தட்பவெட்ப சூழலில் இருக்க முடியாது. சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்ற உணவை மட்டும் போட்டால் அது நல்ல ஆரோக்கியமாக அது இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. அப்போ அதுங்களுக்குன்னு தனித்த உணவுகள் தேவைப்படாது, அப்போ பராமரிப்பு தேவைப்படாது. அதிகமாக அதுங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம வேக்சின் செய்கிறோம், இது எல்லாமே செய்ய வேண்டி இருக்கிறதுனால இதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அதை தான் வீட்டில் வளர்ப்பேன், ஏன்னா அதுதான் அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால நம்ம நாட்டு நாய் இனங்கள் இன்னைக்கு தெருவில் இருக்குது. முழுக்க 95 விழுக்காடு நம்ம நாட்டு நாய் இனங்கள் தெருவில் தான் இருக்குது. 5 விழுக்காடு கூட வளர்க்கப்படலை. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நாய் வளர்ப்பாங்க, இயல்புலேயே நம்ம சொன்னது போல் இந்த நாய்கள் இனப்பெருக்கம் எளிமையாக செய்யும். இனப்பெருக்கம் செய்த அந்த நாய்களை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, அடாப்ஷன். அப்படி தான் இங்கே நாய் வந்து பெருக்கமாகி அப்படியே எல்லாருக்கிட்டையும் பரவி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த முறையை தடுத்துட்டு விற்க தொடங்கினாங்க. இந்த நாயை விற்பாங்கன்னு இதை தெருவில் போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெளிநாட்டு நாய்களை விற்க தொடங்கிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, தெருவில் பார்க்குற நாய் வகைகளை தவிர இருக்கிற சில நாட்டு நாய் இனங்களுக்கு, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீடு வேணும் அப்படின்னு கேட்பான். இப்போ அதில் மட்டும் பியூர் ப்ரீடு கேட்பான். கேட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், லட்சங்களில் கூட கொடுத்து வாங்குற நிலைகள் இருக்குது. ஏன்னா அதுங்களுக்கு வேட்டைத்தன்மை உண்டு, நல்ல உயரமாக வளரும், ரொம்ப மெல்லிசான உடம்பு இருக்கும், அதுங்களால நல்லா பாய முடியும். அப்போ பெரிய பண்ணைகள் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது பெரிய அளவுக்கு பயன்படும். அதை வளர்க்குறாரு இல்லையா, அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கும், அவருக்கு மட்டும்தான் முழுமையாக உண்மையாக இருக்கும். இந்த மாதிரி தன்மைகளை கொண்ட அந்த நாய்களை மட்டும் பராமரித்து அதை வந்து பியூர் ப்ரீடுன்னு வளர்க்குறது. எப்படி மாடுகளுக்கு பியூர் ப்ரீடுன்னு அங்கங்கே சில இடங்களில் வச்சுருக்கிறாங்களோ, அந்த மாதிரி பியூர் ப்ரீடு நாய்கள்லேயும் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் மற்றபடி பெரும்பாலும் நான் சொன்னது போல் 95 விழுக்காடு நாய்கள் தெருவில் இருக்குது. இப்போ இதனால இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற வெளிநாடு மோகம் இருக்கு இல்லையா, இந்த சமூகத்துக்கு இருக்கிற வெளிநாடு மோகம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி இந்த நாய்களுக்கு ஏற்பட்ட நிலைக்கு காரணம்னா, இதே மாதிரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். முழுக்க வெளி மாநிலத்தவர் வந்து குடியேறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே இருக்கிற முதலாளிகள் கொஞ்சம் பேர் தான் தமிழ் முதலாளிகள். பெரும்பாலும் வட இந்தியர்களோ அல்லது பிற மொழியாளரோ தான் இங்கே வணிகத்தை கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த முதலாளிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தமிழ் முதலாளிகள் உட்பட என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்தவன் வட மாநிலத்தவன் வந்து வேலை செஞ்சால் அவன் 12 மணி நேரம் செய்கிறான், 14 மணி நேரம் செய்கிறான்னு வேலைக்கு அமர்த்துறாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 50 ஆண்டு இது அப்படியே தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டுலாம் இருக்க மாட்டான். ஏற்கனவே அவன் தான் பெரும்பான்மையான வணிகத்தை வச்சுருக்கான். முழுக்கவும் அவன் ஆள் தான் கீழே வேலை செய்ய போகிறான்னா முழுக்க வணிகத்தை அவன் கைப்பற்றிடுவான். ஏற்கனவே சில துறைகளில் அப்படி தான் இருக்குது. முழுக்க அவங்க தான் தமிழ் முதலாளிகளால் மேலே வர முடியாத அளவுக்கு நசுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ முழுக்க வணிகத்தை அவன் கையில் எடுத்துட்டான்னா அவன் இங்கே ஆளும் வர்க்கமாக அவன் சொல்கிறது தான் இங்கே அரசியல், அவன் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே, அப்படி மாற்றிடுவான். மாற்றினா என்ன நடக்கும், முழுக்க இன்றைக்கே எப்படி இந்த இடம் ஜெயின்ஸ்க்கு தான், இந்த இடம் இவங்களுக்கு தான் எழுதி போடுறான்ல,
அந்த மாதிரி இங்கே முழுக்க முழுக்க வீடுகளில் அவன் வந்துடுவான். தெருவில் பிச்சைக்காரனாக தான் தமிழன் தெரியணும். அப்போ வட மாநிலத்தவர் குடியேற்றத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு எளிமையாக உங்கள் கண் முன்னாடி இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டுனா இந்த நாய்கள் தான். அதிலிருந்தாவது பாடம் படித்தாதான் தமிழன் இந்த நிலையிலேருந்து தப்பிக்க முடியும். அதனால தான் இந்த தம்ப்நெயிலை வச்சு இந்த கருத்தை பேசணும்னு நினச்சேன். இப்போ இதெல்லாம் சொல்லும் போது இந்த நாய்களை வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது போல் கொண்டு போய் காப்பகத்தில் அடைக்கிறது சரியா, அல்லது சதா இந்த அம்பிகா, மேனகா காந்தி இவங்களாம் சொல்கிறது போல் அதுங்களை வந்து அப்படியே விட்டுறணும்னு சொல்லணுமா? எது சரி அப்படின்னா, அந்த நாய்கள் ஏன் இன்னைக்கு அதிகமாக கடிக்குது? இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், நாய்கள் இருந்திருக்கும். அப்போ இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் வந்து கார்பரேஷனில் அதுங்களை பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு, ஒரு வெள்ளை வண்டி இருக்கும், அதில் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அது வந்தாலே அந்த நாய்கள் ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கும். ஆனால் போய் அதுங்களை இழுத்துட்டு வந்து கொண்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சின்ன வயசில் எல்லாரும் தெருவில் விளையாடி இருப்போம். நீங்களும் விளையாடி இருப்பீங்க, எல்லாரும் 90களில் 2000களில் எல்லாம் விளையாடி இருப்போம். ஒன்றுமே நடந்திருக்கா? இந்த மாதிரி நாய் கடிக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதா எங்கேயோ ஒன்று தான் நம்ம கேள்விப்படுவோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு ஒரு 20 ஆண்டுகளில் நிலைமை ஏன் இப்படி மாறி இருக்குன்றது தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இனப்பெருக்கம் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு அந்த நாய்களுக்கு. ஏன்னா இந்த உள்ளாட்சி நிர்வாகம் சரியாக செயல்படாது தான் முதல் காரணம். ஆனதுனால அதுங்களுக்கு தேவையான போதிய அளவுக்கான உணவு கிடைக்கல. அதுதான் 2வது காரணம். இதெல்லாம் தாண்டி 3வதாக இன்னொரு காரணம் இருக்குது. அது இங்கே உலக தட்பவெட்ப சூழல் மாற்றம், குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால என்ன ஆகுதுன்னா, வெயில் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாகும். அதனால தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் குளிர் பெருசாக இல்லாதனால மழை அதிகமாகவும் வெயிலும் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், முன்னாடிலாம் 40 இயல்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ 45 தாண்டுது, 47 48 வரைக்கும்லாம் பேசுகிற நிலைமைக்கு நம்ம ஊர் மாறிக்கிட்டு இருக்குன்னா, அப்போ இந்த தட்பவெட்ப சூழலில் நீங்களே சிந்திச்சு பாருங்கள். சின்ன வயசில் எல்லாரும் 90களில் 2000களில் வெளியில் போய் பகல் நேரத்தில் இந்த ஆனுவல் லீவுன்னு இருக்கும், அப்போ போயிட்டு நம்ம விளையாடுவோம். இன்றைக்கி அதே மாதிரி அந்த ஆனுவல் லீவு காலகட்டத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் நீங்கள் வெயிலில் 12 மணி 1 மணிக்கு போய் விளையாட முடியுமா? அரை மணி நேரம் விளையாடினால உங்கள் நிலைமை என்ன ஆகும்? மயக்கம் போட்டு விழுவீங்க. அந்த நிலைமையில் இருக்குது இன்றைக்கி ஊர். அப்போ இது மனிதனுக்கு இப்படி தெரிஞ்சது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். நாய்கள் எங்கே போகும்? வெளியிலேயே இருக்கிறதுனால அந்த தட்பவெட்ப சூழல்னால அதுங்களும் பாதிக்கப்படுது. அப்போ அதுங்களுக்கும் அது ஒரு மாதிரி ஒரு வெறி உணர்வை ஏற்படுத்துது. அதுங்களுக்கு உணவும் கிடைக்கலன்னா அடுத்து என்ன செய்யுது? இருக்கிறவன் மேலே பாயுது. இதுதான் இங்கே நடக்கிற சிக்கல். இந்த சிக்கலுக்கு முழுக்க காரணம் இந்த அரசு, உள்ளாட்சி துறையும் இந்த சமூகமும் தான். இந்த சமூகம் தாங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்யலை. நம்ம ஊரில் இருக்கிறத நம்ம பராமரிக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம ஊரில் தான் வட நாட்டில் இருக்கிற பேரை தூக்கி நம்ம இஷு புஷ்னு பேர் வச்சுக்கிறோம். ஒருத்தனாவது இங்கேருந்து அவன் வந்து முருகன்ற பேரை வச்சிருவானா? அவன் கும்பிட்றான், இந்து கடவுள்னு சொல்கிறான், அவன் கும்பிட கூட மாட்டான், அப்படியே கும்பிட்றான்னு கூட வச்சுக்கோங்களேன். முருகன்ற பேரை அவன் வைப்பானா? ஒருத்தன் வச்சிருக்கான்னு காமிங்க வட இந்தியா. வைக்க மாட்டான். ஏன் வைக்க மாட்டான்? அவனுக்கு அந்த தெளிவு இருக்குது. அவன் ஒன்றும் தமிழில் இருக்கிற பேரெலாம் அவன் எடுத்து வச்சுக்கிறது இல்லை. ஆனால் வட இந்திய பேரை முழுக்க நம்ம வச்சுக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிற மொத்தத்தையும் நம்ம அதை மாதிரி உடை, அதை மாதிரி பாவனைகள் எல்லாம் செஞ்சுக்கிறோம். அவன்கிட்ட இருக்கிற நாயையும் நம்ம எடுத்து வளர்க்குறோம். அப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது என்ன ஆகுன்ற சிந்தனை நமக்கு இருக்கணுமா இல்லையா? நமக்கு வேணுமா இல்லையா? நம்ம ஊர் நாய் ஏதாவது ஒரு ப்ரீடை கொண்டு போய் வெளிநாட்டில் அவன் பெரிய அளவுக்கு வளர்த்து பராமரித்து நான் உன்னை விட சிறப்பாக வச்சுருக்கேன்னு காமிச்சான்னு ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? விரும்பி ராஜபாளையத்தை, சிப்பிப்பாறையை அமெரிக்காவில் ஒருத்தர் வாங்கினாரு, ஐரோப்பாவில் அதை தான் விரும்பி எல்லாரும் வாங்குறாங்கன்னு இருக்கான். அவன் ஊருக்கான நாயை, அவன் ஊருக்கான பண்பாட்டை சரியாக வச்சுக்கிறான். தமிழனுக்கு மட்டும் எதுக்கு இந்த வெளிநாட்டு வெளி மாநிலத்து மோகம்? அதில் தான் இன்றைக்கு இந்த நாய் சிக்கல்லையும் நம்ம பார்க்குறோம். இது நாய்க்கு மட்டும் இல்லை, மொத்தமாகவே சமூக அளவில் நமக்கு தமிழர்களுக்கு இருக்கிற சிக்கல் தான். இந்த சிக்கலெல்லாம் களையிறதுக்கு திரும்பவும் இந்த சமூகமாக சேர்ந்து சிந்தித்து செயல்படணும். அப்போ தான் சரியான ஆட்சிகள் அமையும். ஆட்சிகள் சரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி சிக்கலில் உள்ளாட்சித்துறை தலையிட்டு அப்பப்போ செய்ய வேண்டியதை செஞ்சுருந்தா நாய்களுக்கும் இந்த சிக்கல் வந்திருக்கிறாரு, தமிழர்களுக்கும் இந்த சிக்கல் வந்திருக்காது. நன்றி, வணக்கம்.